தேவன் உங்களை விட்டு விலகுவதில்லை. சோதனையின் மத்தியிலும் சோதனையிலும் கூடவே உங்களோடு நடந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாள்ல உங்கள் குடும்பத்தில் காரியங்கள் வனாந்தரத்தை போல இருக்கலாம். உங்களுடைய உடன்பிறப்பு காரியங்கள், சொந்த பந்தங்கள் காரியங்கள், ஏதோ ஒரு காரியங்கள், வேலை பார்க்கக்கூடிய காரியங்கள்ல வனாந்தரம் போல இருக்கலாம். ஆனால் வனாந்தரம் நிச்சயமாய் வயல்வெளியாக மாறும், வயல்வெளி காடுகளாக மாறும், காடுகள் லீபனோன் வனமாக மாறும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது உன்னுடைய ஏக சுதன், ஆமா, நீ நேசிக்கக்கூடிய ஒரு மகன், அந்த மகனை இப்போது பலி செலுத்தும்படியாக தேவன் மோரியா என்னும் தேசத்திற்கு இந்த மோரியா மலைக்கு அழைத்து செல்கிறார். மோரியாவுடைய உயர்ந்த சிகரம் தான் கல்வாரி மலை. மோரியாவுடைய அந்த மோரியா மலையிலுடைய அந்த எங்க உயரம் காணப்படுகிறதோ அந்த உயரமான சிகரம் தான் கல்வாரி மலை. அந்த கல்வாரி மலையில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்தார். இப்பொழுது மோரியா மலையில ஒரு சந்திப்பு நடக்க போகிறது. நமக்கும் சிலுவையிலே ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறது. சிலுவை மூலமாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எனவே போராட்டங்கள், பிரச்சனை வரும்பொழுது நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு மலை இருக்கிறது, அது கல்வாரி மலை. இந்த கல்வாரி மலையில தேவகுமாரன் இயேசு அடிக்கப்பட்டாரே, அவரை சிந்திக்கும் பொழுது ஈசாக்குக்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டாரே, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் விடுதலை ஆக்கப்படுவோம். எனவே இந்த நாளில் வியாதியோடு ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான